குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு தான். பங்குச்சந்தை ஒரு ஏமாறுற இடமா, இல்லை பங்குச்சந்தையால் மக்கள் அதிகப்படியாக ஏமாற்றப்படுறாங்களா, மக்கள் அதிகமாக ஏமாறுறாங்க அதிகரிச்சிட்டாங்களா, அதனால தான் நம்ம பங்குச்சந்தையில் இந்த பங்குச்சந்தைனாவே அது ஏமாத்துகிற இடம் அப்படின்னு மக்கள் மனதில் தோணுதா? இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல பங்குச்சந்தைனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். பங்குச்சந்தை நம்ம இந்தியாவில் 2 வகையான மார்க்கெட் இருக்குது. ஒன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, இன்னொன்று நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. இந்த 2 தான். இதில் இந்த பங்குகளை இந்த கம்பெனிங்க ஷேரை விற்கிறாங்க. அதை போய் நம்ம ஜனங்க வாங்குகிறாங்க. அந்த மாதிரி வாங்கி விற்கிற இது இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இதே தான் அந்தந்த ஷேருக்கு டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் பையிங்கை கொண்டு வந்தது. அதில் சில பேர் வாங்கி விற்பாங்க. அப்போது சந்தை ஒரு சாதாரணமான ஒரு மார்க்கெட் தான். அது எந்தவித ஏமாற்றமும் அந்த சந்தையில் கிடையாது. ஆனால் மனிதனோட மனசு, அவனோட பேராசை, அவனோட பயம், இதுதான் அவனுக்கு பெரிய பிரச்சனை. இதை தான் சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மிஸ்யூஸ் பண்ணுற அந்த பிரின்சிபல்ஸை தான் சந்தைனாவே அது ஒரு ஏமாத்துகிற இடம் அப்படின்ற மாதிரி பீப்புள் மைண்டில் வந்துடுது. இப்போ மார்க்கெட்டில் பல வருடமாக அனுபவம் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, மார்க்கெட்டை பற்றி அவங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டில் இந்த மாதிரி நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையிங் போனாவே அது லாஸஸ் தான் வரும், இன்வெஸ்ட்மெண்ட் போனால் அது பெரிய லாஸஸ் வரும் அப்படின்றது தெரியும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களோட மணி எம்டிஎம் லாஸஸாக தான் இருக்கும். ஆனால் ஆப்ஷன் பையிங்கில், ட்ரேடிங்கில் அந்த மாதிரி இருக்காது. அது ஜஸ்ட்டு ஒரு வாரம் கான்ட்ராக்ட்னும் போது அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, உங்களோட காசு மொத்தமாக அழிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த லாஸ், இந்த ப்ராஃபிட்டு, இதை தான் சில இன்ஸ்டியூஷன், சில இன்ஸ்டாகிராம், சில டெலகிராம், சோசியல் மீடியா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி தான் புதுசாக வரக்கூடிய ஆப்ஷன் பையரை, இல்லை மார்க்கெட்டை பற்றி சம்மந்தமே இல்லாதவங்கள, புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறவங்கள, ஒவ்வொரு ப்ரோக்கரேஜும் அவங்க ஃபோன் நம்பரை எப்படியோ கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களை காண்டாக்ட் பண்ணி, நாங்கள் இந்த மாதிரி கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், எங்கள் கால்ஸ் எல்லாமே 100க்கு 100, எல்லாமே 100க்கு 95, நாங்கள் சொல்கிற கால் அப்படியே நடக்கும், ஒரு எக்ஸ்பைரி வந்தால் நாங்கள் சொல்கிற கால் ஜாக்பாட்டு தான், ஜஸ்ட்டு ஒரு 5 ரூபாய்க்கு ப்ரீமியம் வாங்கினீங்கன்னா அது 100 ரூபாய்க்கு போவோம், நாங்கள் இதுலேயே பல ப்ரொஃபஷ்னல்ஸை வச்சுருக்கோம், எங்களுக்கு இதுதான் வேலையே, உங்களை மாதிரி புதுசான வர ஆப்ஷன் பையரை நாங்கள் கோடீஸ்வரங்களை ஆக்குவோம், லட்சாதிபதியை ஆக்குவோம், இன்னும் அள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போது இதை புதுசாக வரும்போது இந்த ஆப்ஷன் பையிங் மார்க்கெட்னே என்னான்னு தெரியாது, அதில் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்ற அந்த ட்ரேடிங் நடக்கிறதும் தெரியாது. மார்க்கெட்டில் அவங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா, மார்க்கெட் ஏறும் இறங்கும், ஆனால் அது டிமாண்ட் அண்ட் சப்ளை பற்றி சுத்தமாக தெரியாது. அப்போ உங்களை மாதிரி ஆளுங்களை, புதுசாக வரவங்கள தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போது அதிகமாக ஏமாத்துகிற இடம் எங்கே நடக்குதுன்னா, சோசியல் மீடியாவில் அந்த இடத்துல தான் நடக்குது. அந்த இடம்தான் எல்லார் கையிலையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எல்லார் கையிலையுமே இருக்குது ஸ்மார்ட் ஃபோனு. அப்போது ஈஸியாக ஏமாறுறதுக்கான டிவைஸ் நம்ம கையிலையும் பாக்கெட்லேயும் வச்சுமே சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்மளை ஈஸியாக அட்மைட் பண்ணுறதுக்கு 1000 கலர்ஃபுல் வசனங்கள் இருக்குது, 1000 ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, இன்னும் என்னென்னமோ உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பல வகையில் மொபைல் வடிவத்தில் இருக்குது. அப்போ சோசியல் மீடியா தான் அதை முதல்ல மக்களை ஏமாத்துகிற இடமா மாற்றுது. இதுதான் என் கருத்து. அதாவது சோசியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, குயிக் மணி கலாச்சாரம், அதாவது குயிக் மணி, அந்த மணி, குயிக்கு கூட மணியை சேர்த்துக்கிட்டான். அந்த கலாச்சாரம் வந்ததுனால இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இது மாதிரியான டிப்ஸு இப்போ சொசைட்டியில் எக்கச்சக்கமாக ஆகிப்போச்சு. அதை எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க யாரும் அதை பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க புதுசாக ஆப்ஷன் பையராக புதுசாக வரும்போது அதை நம்பி பல லட்சங்களை இழந்துட்டுருப்பாங்க. அவங்க அனுபவப்பட்டதுனால இந்த டெலகிராமு, இந்த இன்ஸ்டாகிராமில் வர்ற நியூஸஸ் எல்லாம் துளி கூட நம்ப மாட்டாங்க. அப்போது இந்த பீரியடில் யார் புதுசாக மார்க்கெட்டுக்கு வராங்களோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுவாங்க.
அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் 100% ஷியூராக கால் கொடுக்குறோம், எங்களுதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும், உங்களை கண்டிப்பாக நாங்கள் பெரிய மில்லியனர்ஸ் இல்லைனா லட்சாதிபதி இல்லைனா கோடீஸ்வரன் அந்த மாதிரி ஆக்காமல் விடவே மாட்டோம். ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக நாங்கள் சொல்கிற காலை எடுக்கணும், விற்கணும், இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டு உங்களை அட்ராக்ட் பண்ணி உங்களை பாலிஷ்டாக நம்ப வச்சு உங்களை குரூப்பில் சேர்த்துருவாங்க. அப்போது உங்களோட தாட்ஸ் என்னவாக இருக்குது, அது அவங்க மேலே தப்புன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், நம்ம மேலே தான் அது தப்பு. உங்களுக்கு தாட்ஸ் எப்படி இருக்குது, மணியை வேகமாக சம்பாதிக்கணும், ஃபாஸ்ட்டாக சம்பாதிச்சிடணும், ஃபாஸ்ட்டாக சம்பாதிக்க முடியுமா, அதெல்லாம் நமக்கு அப்போ தோணவே தோணாது. அவன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை காமிச்சிருப்பான், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தோன்னே அதில் ஆஹா 50,000 சம்பாதிச்சிருக்காங்களா ஒரே நாளில், 70,000, 1,00,000, சில பேர் என்னென்னமோ காமிச்சு மக்களை மயக்கிடுவாங்க. ஸோ அந்த ஸ்கேமரை நம்பி டோட்டலாக நம்ம போய் அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகிடுறோம் ஒரு புதுசாக ஆப்ஷன் பையராக உள்ளே வரும்போது. அப்போது அங்கே நீங்கள் லாஸ் பண்ணுற அந்த அமௌண்ட்டு தான் மிகப்பெரிய அமௌண்ட்டு. அப்போது இந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ்ஸு உங்களை மார்க்கெட் ஏமாத்துதான்னு கேட்டால் மார்க்கெட் சந்தை ஏமாற்றலை, இந்த மீடியாவில் இருக்கிற உங்களுடைய அந்த க்ரீடினஸை புரிஞ்சவங்க உங்களை ஏமாத்துறாங்க. நமக்கு எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்க தான் செய்யும். அதுக்குன்ட்டு அளவுக்கு மீறி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணால் அது நடக்குமா? ஆனால் அந்த அளவுக்கு மீறி எக்ஸ்பெக்டேஷனோட வரவங்கள தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இன்னும் சிலர் அந்த ஃபோமோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இங்கிலீஷில். அதாவது கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க, நீங்கள் அந்த பீரியட்லலாம் வந்திருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்கள் லட்சாதிபதி ஆகிருப்பீங்க, அந்த ஷேரெல்லாம் நான் வாங்கி சொல்லும் போது வெறும் இவ்வளோ சீப்பாக இருந்தது, அவ்வளோ கம்மி ரேட்டுக்கு இருந்து இப்போ அது 1000 கணக்கில் இருக்குது, நீங்கள் இந்நேரம் மல்டி மில்லியனர் ஆகிருக்கலாம், அது 10x 100x எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ட்ரேடிங்லேயும் அதே தான். நான் இந்த கால் கொடுத்தேன் பாருங்கள், கொடுத்தது தான் தாமதம், சும்மா மார்க்கெட்டு ரெக்கையை கட்டி பறந்து போயிடுச்சு அப்படின்னுவாங்க. ஆனால் அவன் ரியலாக எடுத்தவன் லாஸ்ட்டில் இருப்பான், அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஃபோமோவை க்ரியேட் பண்ணுவாங்க. அவன் சம்பாதிச்சிட்டான், ஆனால் உங்கள் கூடவே இருந்தான், அவன் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் சம்பாதிச்சிட்டான், ஆனால் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு சொல்லும் போது நம்ம சைக்காலஜி என்ன சொல்லும், கரெக்ட் தான், நம்ம கூட சுற்றி இருந்தவன் தான் இப்போது பெரிய காரும் பைக்குமா சுற்றிட்டு இருக்கான், ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிச்சு அவன் என்ன பண்ணான் ஏது பண்ணான்லாம் நமக்கு அதோட டெப்த்தே தெரியாது. நம்ம ஓவரலாக இருக்கிற அந்த சமிக்கைகளை பார்த்துட்டு நம்பிடுவோம், அதுதான் உண்மை. அவன் என்ன பண்ணான் ஏது பண்ணான்னு நமக்கு துளி கூட தெரியாது. அப்போ இந்த ஃபோமோவை எதில் அதிகமாக க்ரியேட் பண்ணுவாங்கன்னா, இந்த கிரிப்டோவில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மிக மிக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, பென்னி ஸ்டாக்ஸு இன்வெஸ்டராக இருந்தால் பென்னி ஸ்டாக்ஸில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுவாங்க, இது கண்டிப்பாக இவ்வளோ % ப்ராஃபிட்டை கொடுக்கும். நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், புதுசாக நீங்கள் ஆப்ஷன் பையராக உள்ளே வரும்போது நீங்கள் ஒருத்தராவது இந்த டெலகிராமு இந்த இன்ஸ்டாகிராம் காலை பிலீவ் பண்ணாமல் மார்க்கெட்டுக்குள்ளே தன்னிச்சையாக செயல்பட்டுருக்கீங்களா? நீங்கள் உங்களையே நினச்சி பாருங்கள், உங்களோட ஹிஸ்ட்ரியை புரட்டி பாருங்கள். அப்படி நீங்கள் புரட்டி பார்த்து அதில் நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷன் எடுத்து லாஸ் பண்ணிங்கன்னா உங்களை உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு சல்யூட் தான் கொடுக்கணும். ஆனால் மற்றவங்கள பிலீவ் பண்ணி இன்ஸ்டாகிராம் அண்டு இந்த ட்விட்டரு வாட்ஸ்அப் கூட அதை கூட சொல்லலாம், அதாவது ஒரு நம்பகத்தன்மையே இல்லாத ஒரு இடத்த எப்படி நீங்கள் 100% நம்புறீங்க? அந்த நம்புறதுக்கான அந்த பலன்தான் அவ்வளோ பெரிய லாஸஸை கொண்டு வருது. அப்போ அந்த ஃபோமோவை க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரி சொசைட்டியில் இருக்கக்கூடிய சில மக்கள் தான். அப்போது இந்த மாதிரி ஃபோமோ கிடைக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் எது? கிரிப்டோ, ஆப்ஷன் ட்ரேடிங், பென்னி ஸ்டாக்ஸ், இதை நம்ம சொன்னது தான். ஸோ அதை நோக்கி நகர்றாங்க. எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஃபாஸ்ட் மணியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்புறம் 3வது உள்ளே வந்துட்டோம், நமக்கு நாலேஜே கிடையாது, ட்ரேடிங்னால் என்னன்னே தெரியாது, மற்றவங்க சொல்கிறத நம்பி ட்ரேட் பண்ணுறோம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அப்போது நீ மற்றவங்க சொல்கிறத நம்பி ட்ரேட் பண்ணும் போது உனக்கான அதில் நாலேஜோ அறிவோ இல்லாத போது மற்றவங்க சொல்கிறதே பேஸ் பண்ணி பண்ணால் அது கேம்பிளிங். அதுக்கு பேர் கேம்பிளிங் தான் சொல்லுவாங்க. இப்போ லாட்ரியில் ஒரு டிக்கெட் வாங்குகிறோம், நம்மளாம் தன்னிச்சையாக போய் ஒரு வாங்குகிறோம், அதில் ப்ரைஸ் அடிச்சிது, அது ஜாக்பாட்டு. அப்போது கேம்பிளிங்க்கும் ஜாக்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது.
ஜாக்பாட்டுன்றது எதிர்பாராமல் திடீர்னு ஒரு லாட்ரி வாங்கி 8 கோடி ப்ரைஸ் விழுறது. அது மார்க்கெட்டில் எப்போ ஒரு வாட்டி நடக்கும் லாட்ரியில். ஆனால் ட்ரேடிங் மார்க்கெட்டில் அந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டால் ஜாக்பாட் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. அந்த மாதிரி லாட்ரிக்கு ஈக்குவலாக 8 கோடி 5 கோடி 1 லட்சம் அப்படின்னு கிடைக்கிறது. எக்ஸ்பைரி டேயில் என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்கும். ஆனால் 1 லட்சம் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோமா? கிடையாது, வெயிட் பண்ண மாட்டோம். மினிமம் ஒரு 5000 கண்ணில் பச்சை பசேல்னு வந்தாவே க்ளோஸ் பண்ணுருவோம். அப்புறம் எங்கே ஜாக்பாட்டு எப்படி கிடைக்கும்? அப்போ நான் சொன்ன மாதிரி நடந்தால் கிடைக்கும். உலகமே அழிஞ்சு விழுந்தாலும், சூரியனே கிழக்கில் உதைக்காமல் மேற்கில் வந்து உதைச்சாலும், நான் 20 நாளும் ஒரே சைடில் தான் இருப்பேன், கால் சைட்லேயே தான் இருப்பேன். அது எவ்வளோ லாஸ் வந்தாலும் ஓகே, எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் ஓகே. காலையில் 9:15க்கு வாங்கிட்டுனா 3:20 வரையும் நான் பார்க்கவே மாட்டேன். என்ன ஏறுதோ ஏறட்டும் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருந்தால் அது ஜாக்பாட் ஒரு நாள் நடக்கும். ஆனால் அதுக்காக 19 நாள் நீங்கள் லாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கு பேர் ஜாக்பாட்டா? அப்போ நம்ம தான் அங்கே திங்க் பண்ணிக்கணும். ஸோ நாலேஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது தான் அடுத்தது பெரிய பெரிய ப்ராப்ளம். ஒரு கம்பெனி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டு இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த கம்பெனியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நமக்கு எதுவுமே தெரியாது. எவனோ ஒருத்தன் சோஷியல் மீடியாவில் சொல்லிடுவான், இன்ஸ்டாகிராமில் சொல்லிடுவான், இந்த ஷேர் வந்து வாங்கு, இந்த ஷேரை நாங்கள் வந்து 10 வருஷமாக அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்போ இந்த ரேட்டில் இருந்தது, இப்போ இவ்வளோ வந்திருக்குது. அதெல்லாம் வந்திருக்க தான் செய்யும். ஒரு நல்ல கம்பெனி கண்டிப்பாக வரதான் செய்யும். நீங்கள் அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற எல்லா கம்பெனியுமே அந்த மாதிரி நடக்குதா? அப்புறம் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவ்வளோ பேர் லாஸஸில் எல்லாருமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? அப்போ அங்கேயும் பிரச்சனை தானே இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டே அப்படின்னா அப்போ ட்ரேடிங் எப்படி இருக்கும்? ஆப்ஷன் ட்ரேடிங் இன்னும் அழுத்தம் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிரந்தரமாக ஹாஸ்பிட்டல்லே படுத்துக்கிற மாதிரி, ட்ரேடிங் வந்து அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர மாதிரி. அது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பர்மனெண்ட்டு பேஷண்ட்டு. ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து அப்பப்போ விசிட்டர் பேஷண்ட்டு. நியூ பேஷண்ட்டு ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஆப்ஷன் ட்ரேடிங். பர்மனெண்ட் பேஷண்ட் வந்து தான் இன்வெஸ்டர்ஸ். என்னடா இப்படி சொல்கிறேன்லாம் நினைக்காதீங்க, உண்மையாக தான் சொல்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு இருக்கான் பிரதீப்னு, அவன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 வருஷமாக இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் வந்து என் லாஸஸையும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதை ரெக்கவரியும் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன். அவன் இன்னமும் அந்த சில ஸ்டாக்ஸில் லாஸஸில் தான் இருக்கான். அப்போ வாங்கி வச்சது சில ஸ்டாக்ஸில் ப்ராஃபிட் வருது, அவன் வாங்கி வச்சதில் லாஸ் வருது. அப்போ அவன் பர்மனெண்ட்டு பேஷண்ட் தானே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில். அதை வச்சு தான் சொல்கிறேன். அதாவது ஆளுங்கள்லாம் இருக்கிறதுனால தான் அதை சொல்கிறேன். சில பேர் சக்ஸஸாக பெரிய லெவலில் ப்ராஃபிட்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு டைலாக் சொல்லுவாங்களே, ஆப்ஷன் சக்ஸஸ்ஸு ஆனால் பேஷண்ட்டு டெட்டு அப்படின்ற மாதிரி கடைசியில் முடியாமல் இருந்தால் சரிதான். அப்புறம் சில பேர் இந்த செபி ரெகுலேஷன்லாம் இல்லாமையே வந்து கால்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நான் கூட அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செபி ரெகுலேஷன் என்கிட்ட கிடையாது. நான் கால்ஸ் கொடுக்குறேன்னா வந்து என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? என்னை போட்டு இதுலேயே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நான் என்னையே சொல்கிறேன். நான் குரூப்பில் கொடுக்குறேன் தான் கால். அது என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில். என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொடுக்கும்போது யாருமே வந்து அதை வந்து பெரிய பெரிய லெவலுக்கு கொண்டு போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. என்னை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் சில பேர் ஆளே தெரியாமல் சில பேர்லாம் குரூப்பில் போயிட்டு மாட்டிப்பாங்க. அவங்க கொடுக்குற கால்ஸு பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அதாவது நம்பகத்தன்மை இல்லாத இடத்துல போய் மாட்டிக்கக்கூடாது. அதுதான் அதில் உண்மை. செபி ரிஜிஸ்டர் பர்சன் சொன்னால் மட்டும் அது அப்படியே 100% நடந்துருமான்னு கேட்டால் அதுவும் நடக்காது. அவங்க ஜஸ்ட் ஒரு சர்டிஃபிகேட் தான் வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க விசுவலாக கண்ணால் பார்க்கக்கூடிய அதே ஸ்க்ரீனர், அதே சார்ட்டு, அதே டெக்னிக்கல், அதே ஆப்ஷன், அதே ட்ரேடிங், அதே ஓஐ சீட்டு, ஒரு சாதாரண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மனுஷனும் பார்க்குறதும் அவங்க பார்க்குறதும் ஒன்று தான். என்ன ஒன்று, அவங்கக்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், அது நம்மக்கிட்ட இருக்காது. அவங்க சொல்கிற கால்ஸ் எல்லாமே வந்து 100% வருமானு கேட்டால் அதுவும் வராது. 100% அப்படின்ற ஒன்று மார்க்கெட்டில் கிடையாது. இதுதான் உண்மை. ஓகேங்களா? அப்போது செபி ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறவங்க இந்த இந்தியாவில் எத்தனையோ பேர் கால்ஸ் கொடுப்பாங்க. எல்லாருமே செபி ரெகுலேஷன் பர்சனாக கேட்டால் கிடையாது. எல்லாருமே ஒரு ஃபேக்கான அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க. அன்ரிஜிஸ்டர்டு அட்வைசரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் பையிங்கில் நம்மளை கொண்டு போயிடுவாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனை.
அப்புறம் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி, ஈஸியாக லாஸஸ் வர மாதிரி இப்போ இருக்கிற ப்ரோக்கரேஜ் எல்லாம் இருக்குது. முன்னாடியெல்லாம் ஒரு புரோக்கர்கிட்ட போய் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அதை போய் ஃபார்ம் ஃபில் பண்ணோம், அதுக்கு டைம் டியூரேஷன் ஆகும், வெறுத்து போயிடுவோம். ஆனால் இப்போ அப்படியா இருக்குது? ஜஸ்ட்டு 3 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். ஜீரோதாலேயோ, ஆப்ஸ்டாக்ஸ்லேயோ, ஏஞ்சல்லையோ, இல்லை எவ்வளோ ப்ரோக்கரேஜ் இருக்குது. ஈஸி அக்சஸ் ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இன்றைக்கி ஈவினிங் பண்ணால் நாளைக்கு காலையில் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். இது ஒரு வகையில் நல்ல விஷயந்தான். ஆனால் இதை டிசிப்ளின் இல்லாமல் எவ்வளோ பேர் அப்போ இதில் லாஸ் பண்ணுறாங்க. அப்போ இதை ஒரு டேஞ்சரஸான ஜோனாக தானே இதை நம்ம ஃபீல் பண்ணணும். அப்போது இதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தால் மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதாவது மக்கள் எந்த இடத்துல அதிகமாக ஈஸியாக ஏமாறுறாங்க அப்படின்னா, நான் சொன்ன இந்த மார்க்கெட் பங்குச்சந்தை அவங்கள ஏமாற்றலை. அது தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது ஏன் மக்கள் இவ்வளோ ஈஸியாக ஏமாறுறாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேராசை தான் ஃபஸ்ட்டு. டபுள் மணி அப்படின்ற கான்செப்ட் தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபியர். அதாவது மார்க்கெட் ஃபால் ஆகிடுமோ, இல்லை இருக்கிற ப்ராஃபிட்டும் போயிடுமோ, இல்லை மார்க்கெட் இன்னும் பேனிக் செல்லிங் வந்துடுமோ அப்படின்ற ஒரு ஃபியர். அப்புறம் மூணாவது மிகப்பெரிய டேஞ்சரான ஷார்ட்கட் மைண்ட் செட்டு. அதாவது ஹார்ட் ஒர்க்கே பண்ணவே மாட்டாங்க, மார்க்கெட்டை பற்றி அனலைஸே பண்ண மாட்டாங்க, மார்க்கெட்டில் என்ன டெக்னிக்கல் இருக்குது, மார்க்கெட்டை எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த ஹார்ட் ஒர்க்கே பண்ண மாட்டாங்க. ஆனால் சீக்கிரமாக குயிக்காக மணியை சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வர்றதுனால தான் பாதி ஆப்ஷன் பையர்ஸ் காலி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் சுத்தமாக இருக்காது. 1 லட்ச ரூபா இருக்குன்னா அந்த 1 லட்ச ரூபாவையும் அன்றைக்கே போய் ட்ரேட் பண்ணுறது, அதை சக்ரிகேட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அந்த நாலேஜே இல்லாமல் வர்றது மிகப்பெரிய ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நம்மளை அதிகப்படியாக லாஸஸ் பண்ண வைக்குது. இந்த மாதிரி புதுசாக வரக்கூடியவங்களை தான் இந்த மீடியாவும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள பிடிச்சிட்டு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் உங்கள் கிட்டேருந்து கறந்ததுக்கப்புறம், அதாவது நீங்கள் லாஸ் ஆனதுக்கப்புறம் உங்களை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவன் தொடர்பு கொண்டாலும் நீங்கள் அவுட் ஆஃப் ஆர்டரில் இருப்பீங்க. ஏன்னா ஃபினான்ஷியல்லாம் இழந்துட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் எப்படி மறுபடியும் அவனை போய் டச் பண்ணிகிட்டு இருக்க முடியும்? ஸோ இந்த பிரச்சனை வரும். அப்போது மார்க்கெட்டில் ஒரு நாள் ஒரு ஆப்ஷன் பையிங் ட்ரேட் பண்ணால் அது ஒரு கேம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த கேமையே ஜாக்பாட் மாதிரி நினச்சா மார்க்கெட் உங்களை தூக்கி போட்டுரும். அப்போது லாங் டேர்மில் ஆப்ஷன் பையிங்லேயோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ அதை நீங்கள் கேமாவோ ஜாக்பாட்டாவோ பார்க்காம பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணலாம். அப்படி பண்ணவர் தானுங்க வாரன் பஃபெட்டு. 40 வருஷமாக அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தானுங்க பெரிய ரிச் மேனாக ஆனார். ஒரு வாரத்துலையே பண்ணார், ஒரு வருஷத்துலையே பண்ணார், இல்லை 5 வருஷத்தில் பண்ணார், 40 வருஷம். அவரோட ஹிஸ்ட்ரியை படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். வாரன் பஃபெட் சாதாரண ஹார்ட் ஒர்க்லாம் இல்லை, 40 வருஷம். நினச்சி பார்க்க முடியுமா நம்மளாலலாம்? என்னால் 3 மாதத்துக்கு மேலேயே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வெயிட் பண்ண முடியாது. இருக்கிற உண்மை அதுதான். சில பேரால் அந்த பச்சை கலர் ப்ராஃபிட்டை பார்த்தாவே அவங்க கை காலெலாம் தங்காது. அதை போய் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடணும், பிடிச்சிடணும் அந்த ப்ராஃபிட்டை. இதுவே ரெட்டில் இருக்கும்போது அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. அதே பச்சை வரும்போது துருன்னு போய் ப்ராஃபிட்டை புக் பண்ணுற அந்த கை ரெட்டு வரும்போது ஒன்றுமே பண்ணாது, வேடிக்கை தான் பார்க்கும். ஸோ இதுவும் நம்ம அவாய்ட் பண்ணணும். எல்லாமே ஏமாற்றுற மாதிரி தோற்றம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நியூஸஸ் ஃபுல்லாக சோஷியல் மீடியாலேயும் சரி, தொலைக்காட்சிலையும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, எல்லா சோஷியல் மீடியாலேயும் பேட் நியூஸ் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது மக்கள்கிட்ட. அதை புதுசாக வரவங்களுக்கு இப்போ எனக்கு கூட 1008 இன்ஸ்டாகிராம் நோட்டீஸ் வருது, மெசேஜ் வருது, வாட்ஸ்அப்பில் வருது. நம்ம எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டா இருக்கிறோம். நான் அந்த மாதிரி கால்ஸ் வந்தாவே தொடக்கூட மாட்டேன். அது இப்போன்ட்டு இல்லை, நான் அப்போத்துலேருந்தே, நான் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி மற்றவங்க கால்ஸோ மற்றவங்களோட இதுவே நான் பார்க்குறதே கிடையாது. நான் பொதுவாக யூடியூப்பும் பார்க்குறதும் கிடையாது, ரொம்ப யூடியூப்லாம் பார்க்குறதே கிடையாது. அதனால் எனக்கு அந்த அவுட் ஆஃப் த சர்க்கிள் எனக்கு தெரில. ஒருவேளை இதெல்லாம் நான் தெரிஞ்சுருந்தால் நானும் மாட்டிக்கிட்டு இருப்பணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதாவது பேட் நியூஸ் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது சோஷியல் மீடியாவில். நல்ல நியூஸ் மார்க்கெட்டில் எப்போவுமே சைலண்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி லாஸ் வந்தால் மார்க்கெட்டில் லவுடாக தான் இருக்கும்.
ப்ராஃபிட் வந்தால் அது ரொம்ப குவைட்டாக தான் இருக்கும். நம்ம ப்ராஃபிட்ன்ற குவைட்டான ஒரு அம்சத்தை எடுத்துக்கணும். குட் இன்வெஸ்டிங் அண்ட் குட் ஆப்ஷன் ட்ரேடிங் சைலண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த மோடை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது இப்படியெல்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம அழகாக மார்க்கெட்டில் சம்பாதிக்கலாம். அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் நம்மளை ஏமாற்றலை அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. நம்ம பேராசையாலோ நம்மளோட ஃபியராலேயும் நம்மளோட எமோஷனாலேயும் நம்ம சைக்காலஜி மிஸ் ஆகிறதுனாலையும் அதை மற்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க தான் நம்மளை ஏமாத்துகிறாங்க. அதை மார்க்கெட்டுன்ற தலைப்பில் நம்மளை வச்சு நல்லா குளிர் காய்கிறாங்க. அதுதான். அப்போது இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டால், முதல்ல நம்ம ஃபண்டமெண்டலாக கற்றுக்கணும். மார்க்கெட்னால் என்ன, மார்க்கெட்டில் என்ன நடக்குது, சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்ன, மார்க்கெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் போனீங்கன்னா அதோட ஃபண்டமெண்டல் பேசிக்கை கற்றுக்கணும். ஆப்ஷன் ட்ரேடிங் சைடில் வந்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, அதில் என்னத்துக்கு கால் புட்டுன்னு வச்சுக்கிறான், எதுக்கு ஓஐ சார்ட்டுன்னு வச்சுக்கிறான், எதுக்கு வால்யூம்னு வச்சுக்கிறான், இந்த மாதிரி ஃபண்டமெண்டலை கற்றுக்கணும். குறிப்பாக இந்த இன்ஸ்டாகிராமு, டெலகிராம் இந்த டிப்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். நீங்கள் குரூப்பில் இருந்தால் கூட ஓகே தான். அவன் குரூப்பில் சொல்கிறானா, அந்த கால் சொல்கிறானா, அதை நீங்கள் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அப்போ அந்த காலை எடுங்க. அவன் சொல்கிற எல்லா காலையுமே ஏன் எடுக்கணும், அதை அந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள். லாங் டேர்ம் மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் லாங் டேர்ம் மைண்ட் செட்டை கொண்டு வரணும். இதுவே ஆப்ஷன் ட்ரேடிங் இருந்தால் குயிக் மைண்ட் செட்டை கொண்டு வரணும். கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை குயிக்காக கேப்சர் பண்ணிக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி இல்லை ட்ரேடராக இருந்தாலும் சரி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு கம்பல்சரி வேணும். இந்த டிசிப்ளின் உங்கள் கூட சஸ்டைனபிளாக இருந்தால் கண்டிப்பாக குட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு மார்க்கெட் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் டிசிப்ளினை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக உங்களை பனிஷ்மெண்ட் தான் பண்ணும். இதுதான் இந்த ஆடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறது. அப்போது இந்த தலைப்புக்கு ஏற்ற இதுவும் இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பங்குச்சந்தை ஏமாற்ற இடமா அப்படின்னு கேட்டால், பங்குச்சந்தை ஏமாற்றக்கூடிய இடம் கிடையாது. அந்த பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய மனித முகங்கள் தான் புதுசாக வரக்கூடிய ஜனங்களை ஏமாற்றி, அவங்கள புதுசாக வரக்கூடியவங்களை ஏமாற்றி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதோட அந்த டோட்டல் ஏமாத்துகிற விஷயந்தான் பங்குச்சந்தைனாவே அது ஒரு ஏமாத்துகிற இடம் அப்படின்னு சொல்கிறபடி சோஷியல் மீடியாக்கள் கொண்டு வந்துடுச்சு. இதுதான் இந்த ஆடியோவில் நான் உங்களுக்கு கன்வே பண்ணுற ஒரு அட்வைஸ். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ஆடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.